செய்த பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள் சொல்லடி யாரடி மோகினி. உண்மைய நீயா உன் வாயால கதறிக்கிட்டு சொல்ற நாள் வரத்தான் போகுது. யாரு அப்ப தப்பிச்சிட்ட. பாம்பு கிட்ட கொத்து வாங்கி இப்ப சாவடி. தடையிடுங்க, தடையிடுங்க, சீக்கிரம் போங்க. போங்க பாருங்க. சீக்கிரம் வாங்க. பாம்பு இறங்குது பாருங்க. பாம்பு இறங்குது பாருங்க பாருங்க. கீழே போகுது பாருங்க. மருது எப்படியாவது அடிச்சிடுங்க மருது அந்த பாம்பு. எங்க போச்சுது? மருது என்னாச்சு? அததான் தேடிட்டு இருக்கேன். என்னாச்சு மருது? எங்க போச்சுன்னு தெரியல. மருது, இதே பாம்புதான் என்ன கொல்ல வந்துச்சு. இப்போ சரியா குறி பார்த்து என்ன கொத்த வருது. எப்படின்னு புரியல மருது. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இருக்கா ஸ்வேதா. நீ முன்னாடி வந்ததுனால சீரி இருக்கும். பாம்புக்கு என்ன ஆள் அடையாளம் தெரிய போதா என்ன? சரி, பாம்பு இப்படி கிளி இருக்கிற இடத்த தேடி வந்துச்சு. ஏதாவது அமானுஷ்ய சக்தி இருக்குமோ? இல்ல ஸ்வேதா, பாம்பு கிளியை சாப்பிடுறதுக்காக வந்திருக்கோம். நாம வந்ததுனால டிஸ்டர்ப் ஆகி சீரி இருக்கு, அவ்வளவுதான். சரி, இன்னையோட அந்த கிளி விஷயம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு ஒழிச்சு கட்டிரணும். மாந்திரிகர் தம்பி ராஜனை நீங்க போய் பாத்துருங்க. அவர் பிரம்ம முகூர்த்தத்துல தான் பூஜை செய்வாராம். நம்ம எத்தனை மணிக்கு வரணும்னு விவரம் கேட்டு வந்துருங்க. இந்த பூஜை மூலமா இந்த கிளிக்குள்ள இருக்கிற சக்தி என்னன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ஒருவேளை நம்மள பழி வாங்குற நோக்கம் அந்த சக்திக்கு இருந்தா அத அழிக்கணும். சரி, நீ தைரியமா இரு. நான் அந்த கிளி எடுத்துட்டு உடனே கிளம்புறேன். வணக்கம் சாமி. வணக்கம். ஸ்வேதா இப்ப உங்களுக்கு போன்ல சொல்லிருப்பாளே? ஆமாமா. எங்க அத கிளிய காமிங்க. ஒரு நிமிஷம், இந்த வந்துடுறேன். இப்படி வைங்க. சாமி, நாங்க எத்தனை மணிக்கு வரணும்? இது பிரம்ம முகூர்த்தத்துல நடத்தப்பட வேண்டிய பூஜை. அதனால 3 மணிக்கு நீங்களும் ஸ்வேதாவும் வந்துருங்க. செய்ய போற பூஜையின் விளைவா அந்த சக்தியை வெளிக்கொண்டு வந்து குடுவையில அடைச்சு கடல்ல போட்டலாம். சரிங்க சாமி, அப்ப நான் கிளம்புறேன். ஸ்வேதா சொல்லி நாங்க 2 பேரும் அதிகாலையிலே வந்துடுறோம். சரி, வாங்க.
சாமி சாமி என்னம்மா இந்த நேரத்துல? ஆபத்து நேரும் போது அடைக்கலம் கிடைக்குமான்னு தேடி வரும்போது நேரம் காலம் பார்க்க முடியாது. அதனாலதான் இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சாமி. இந்த கட்டை இறைவன் பணிக்காகவே படைக்கப்பட்டது. மக்களின் பணியே மகேசன் பணி. என்ன பக்தர்களுக்கு என்னாலான உதவியே செஞ்சுக்கிட்டு வர்றேன். என்ன வேணும்னு சொல்லுமா? சாமி, இத்தனை நாளா வெண்ணிலாவுக்கு துணையா இருந்த கிளிய அந்த ஸ்வேதா பிரம்ம முகூர்த்தத்துல அழிக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்கா. அதுக்காக ஏதோ ஒரு சாமியார் வேற வந்திருக்காரு. பறக்கும் கிளி, நல்ல வாழ்வை கொடுக்கும் கிளி, நம்ம வெண்ணிலாவுக்கு நல்ல வாழ்வை கொடுக்கும் கிளி, வஞ்சகரின் நினைப்பை கெடுக்கும் கிளி. அந்த கிளிக்கும் வெண்ணிலாவுக்கும் ஒரு உறவு இருக்கு. அதனாலதான் அதுக்கு ஆபத்து வந்திருக்கு. கிளிக்குள்ளே இருக்கும் உயிர் சக்தி அது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சக்தி. நீ சொன்னது சரிதாம்மா. அந்த கிளிய அழிச்சு அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை அழிக்க பாக்குறாங்க. அதுதான் பல விஷயங்கள்ல வெண்ணிலாவுக்கும் உனக்கும் துணையாதுன்னு நல்ல ஆத்மா. பிரம்ம முகூர்த்தத்துல அவங்க செய்ய போற பூஜை ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால அந்த கிளிக்கு ஆபத்து நேர்ந்திட வாய்ப்பு இருக்கு. சாமி, அதை இப்போ எப்படி தடுக்கிறது சாமி? நான் அதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். தீவினைக்கு துணை போகாத இந்த அம்மன் மேல ஆணையா சொல்றேன். நடக்க போற அழிவை தடுக்கணும்னா இருக்கிற ஒரே வழி, நீயும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து அம்மனுடைய பாடல்களை பாடியபடி கோயில் பிரகாரத்தை 108 முறை வலம் வரணும். முடிவுல அம்மன் கிட்ட நடக்க போற பூஜையில இருந்து அந்த கிளிய காப்பாத்தணும்னு மனசார வேண்டி குங்குமத்தை அள்ளி ஆகாயத்துல வீசு. அப்படி வீசப்படுற குங்குமம் அந்த கிளிக்கு ஒரு தெய்வீக சக்தியை கொடுக்கும். அப்படி கிடைக்க போற சக்தியால அந்த கிளி அழிவுல இருந்து தப்பிக்கும். அந்த ஆத்மாவும் காப்பாற்றப்படும். உனக்கு புரியுதா? சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த பூஜையை பண்ணிடுறேன் சாமி. வணக்கம் சாமி. வாங்க உட்காருங்க, பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்தாங்க, இதாங்க வைங்க. ஜம்பம் சமர்ப்பம் அந்தரஜானபசம்பம் சத்ருகண மகத்ரேனா சந்துக்க விநாசம் ராஜவஷ்யம் சர்வசியம் மகேதர்வம் கூடப்ரேத விசாசாகி அகோரகம் ஸ்வாரக பிரம்மாத்மா. சாமி வணக்கம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும்.
நீ ஆத்தாவை சரணடைஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு எந்த கவலையும் வரப்போறதில்ல. பிரம்ம முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. நடக்க வேண்டிய காரியத்தை நீ மனசார நினைச்சுக்கிட்டு பூஜை ஆரம்பிமா. நான் சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கட்டும். எந்த தடங்கள் வந்தாலும் சரி, உன் மந்திர உச்சாடனத்தை நிறுத்தாத. அப்பதான் நீ நினைச்சது நிறைவேறும். சரிங்க சாமி. ஆத்தா, திக்கேற்றவங்களுக்கு தெய்வம் தான் தோணுன்னு சொல்லுவாங்க. நானும் இப்ப அது மாதிரி கையேறு நிலைமையில தான் உன் முன்னால நிக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, நீ எனக்கும் வெண்ணிலாவுக்கும் துணையா எல்லா சூழ்நிலையிலும் நின்னு காப்பாத்திட்டு வர. இப்போ வெண்ணிலாவ பல தடவை ஆபத்துல இருந்து காப்பாத்தின அந்த கிளிக்கு ஆபத்து நேர்ந்திருக்கு. நீதாமா அந்த துஷ்ட சக்திங்க கிட்ட இருந்து காப்பாத்தி அந்த கிளியை கொண்டு வரணும். உன் மனம் குளிர சாமியார் சொன்னபடி நான் பூஜை செய்யறேன். அருள் கூர்ந்து அந்த கிளிய பத்திரமா காப்பாத்து தாயே. கிளிக்குள்ள நான் நினைச்சதை விட உக்கிரமான சக்தி இருக்கு. அது வெளிவந்ததும் என் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு குடுவைக்குள்ள போயிட்டா சரி. அப்படி நடக்கலன்னா மிகப்பெரிய விளைவுகள் உருவாகும். அந்த நேரத்துல நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறது பெரிய ஆபத்தா போய் முடிய வாய்ப்பு இருக்கு. அதனால பூஜை முடியற வரைக்கும் நீங்க 2 பேரும் வெளியேறுங்க. எப்பாடுபட்டாவது இந்த சக்திய நான் அடைக்காம விட மாட்டேன். வெளியேறி இந்த குடுவைக்குள் செல். இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்.
போயே ஆகணும். போக நாயகியே, நீயே கதிமா. புதுவைக்குள் செல். புதுவைக்குள் செல். டேய், என்னை அழிக்க பாக்குற? வந்துருச்சுடா. மிகப்பெரிய சக்தி எனக்குள்ள வந்துருச்சுடா. என்ன சொல்ற? உன் அண்ணன் பையனை கொன்னும் கூட உனக்கும் உன் அண்ணனுக்கும் புத்தி வரல. நீயும் சாகறதுக்காக என்ன தேடி வந்திருக்கியா? அந்த அம்மன் துணை இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன அழிக்க முடியாதுடா. தப்புக்கு துணை போக நினைக்கிற உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. புதுவைக்குள் செல். உள்ளே செல். புதுவைக்குள் செல். புதுவைக்குள் செல். மருது போய் பாருங்க. இல்ல வேண்டாம். எதுவும் செஞ்சிடாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். போய் பாருங்க மருது. வேண்டாம், அவசரப்படாத. அப்ப நான் சொல்றபடி செய்வியா? கண்டிப்பா செய்யறேன். சொல்லு. அப்ப வெளியில காத்துக்கிட்டு இருக்கிற மருது ஸ்வேதா கிட்ட நான் வெளியில வந்த விஷயத்த சொல்லக்கூடாது. கிளிக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருந்துச்சு, அத நான் குடுவையில அடைச்சிட்டேன். இனிமே இந்த கிளி சாதாரண கிளிதான், உங்களுக்கு எந்த தொந்தரவும் தராதுன்னு ஸ்வேதா நம்புற மாதிரி சொல்லணும். சொல்லுவியா? சொல்றேன். இப்ப சொல்லிட்டு உன் அண்ணன் பக்கத்துல போனதும் தைரியம் வந்து உண்மையை சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீ எங்க இருந்தாலும் சரி, தேடி வந்து அழிப்பேன். இல்ல, நான் ஒரு போதும் சொல்ல மாட்டேன். என்ன விட்டுரு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. மருது, ஸ்வேதா, 2 பேர் உள்ள வாங்க. வாங்க. சாமி, என்ன இதெல்லாம்? என்னாச்சு சாமி? என்னாச்சு? ஏதோ ஒரு உக்கிரமான சக்தி அது குடுவைக்குள்ள போகாம அழிச்சாட்டியம் பண்ணி பூஜையை துவம்சம் பண்ணிருச்சு. ரொம்ப சிரமப்பட்டு நான் அத குடுவைக்குள்ள அடக்கி வச்சுட்டேன். இந்த குடுவைய கடலுக்குள்ள போட்டா போதும், இது அழிஞ்சிடும். அப்போ இந்த கிளி? இனிமே இது சாதாரண கிளிதான். இத பார்த்து பயப்பட தேவையில்லை. மருது, காசு கொடுங்க. இது மேல பணத்தை வச்சிருங்க.
எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இனி நீங்க கிளம்புங்க. ரொம்ப நன்றி சாமி. சரியான நேரத்துல வந்து எங்களுக்கு உதவுனீங்க. நாங்க வரோம். நீங்க உடனே கிளம்புங்க.